வணக்கம். அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சகோதரர்கள் தினமாமே, அதனால் அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய சகோதரர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்ம ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பால் பொருட்களால் செய்ய போகிறோம். அதாவது பால், வெண்ணெய், சீஸ் இது மாதிரி பொருட்களை இதில் சேர்க்க போகிறோம். அது என்ன உணவுனா இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் அண்ட் சீஸ், மேக்கரோனி அண்ட் சீஸ் பாஸ்தா. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த எல்போ ஷேப்டு மேக்கரோனி தான் எடுத்திருக்கேன். பாஸ்தாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த எல்போ ஷேப்டு மேக்கரோனி எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம இட்டாலியன் சீசனிங் எடுத்துக்கலாம். பாஸ்தா வெரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை இட்டாலியன் எந்த ரெசிபீஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த சீசனிங் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பெப்ரிகா பவுடர் நான் எடுத்திருக்கேன். அது இல்லைன்ற பட்சத்தில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்துக்கலாம். கூடவே சீஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு மிக்சட் சீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து மானிட்டரி ஜாக், மீடியம் செட்டார் அண்ட் குவிசரெல்லா இருக்குது. நீங்கள் எந்த சீஸ் இருக்கோ எது வேணால் போடலாம். பட் இந்த ஃப்ளேவர்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட எந்த சீஸ் இருக்கோ அது எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்டியாக நல்லா தான் இருக்கும். மேக்ரோனி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 2 கப் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஸோ நான் 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய, அதாவது நம்ம எடுத்த இதை விட அளவு அதிகமாக கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த மேக்ரோனி அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரப்போ நம்ம வந்து இந்த மேக்ரோனி சேர்க்குறப்ப இந்த மேக்ரோனி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி இந்த பாத்திரம் வந்து நல்ல அகண்ட பாத்திரமாக இருந்ததுன்னா மேக்ரோனி இன்னும் கூட சீக்கிரமாக வெந்துடும். இல்லை கொஞ்சம் உயரமான பாத்திரமாக எடுத்துருக்கோன்னா கொஞ்சம் டைம் அதிகம் பிடிக்கும். எப்படி இருந்தாலும் 5லேருந்து 10 நிமிஷமாவது ஆகும். நம்ம அடிக்கடி கொஞ்சம் திறந்து இந்த மாதிரி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த கலர், இந்த டெக்ஸ்சர், அந்த ஷைன் எல்லாமே கொஞ்சம் நல்லா மாறிடுச்சு. முதல்ல நம்ம போட்ட மேக்ரோனி எந்த கலரில் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி நம்ம கையால் லைட்டாக நசுக்கி விட்டு பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு. எப்படி ஒரு 80 to 90% வேகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாஸ்தா சேர்ந்து வரும். இப்போ இது வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்லேயோ இல்லை வேறு ஒரு பாத்திரத்துலேயோ வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் உருகினோடனே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து அது நல்லா கட்டி பிடிக்காமல் கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் மேக்ரோனி வேக வச்சேன்ல அதே பாத்திரம் தான். அதை நான் கழுவிட்டு திரும்ப இப்போ இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நான் வந்து இப்போ அதுக்கு நல்ல மைதா கரைஞ்சதுக்கப்புறமா 1 கப் பால் சேர்க்குறேன். ஹோல் மில்காக இருந்தால் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணி பால் இந்த 1%, 2% அந்த மாதிரி இருந்ததுன்னா 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஊர் மாதிரி சொல்லணுன்னா ஆரஞ்சு பாலாக இருந்ததுன்னா, நம்ம திக்கு பால் ஆரஞ்சு பாலாக இருந்ததுன்னா 1 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி பாலாக இருந்தால் 1.5 பால் சேர்த்துக்கலாம். 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 கப் மேக்ரோனிக்கு 1 கப் பால் சேர்த்துருக்குறேன். ஸோ அளவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் பெப்ரிகா பவுடர் சேர்க்குறேன். இது வந்து காரத்துக்கு ஆஸ் வெல் அஸ் கலர் ரெண்டுமே கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலர் சேர்த்துக்கலாம். நான் அதுக்காக தான் இதை காட்டுறேன். பட் நான் இன்றைக்கி கலர் சேர்க்கலை. இதுவே நல்லா டார்க் எல்லோ கலர் வரும், கோல்டன் கலரில் வரும். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு அப்படைசிங்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால். இதுவே பாருங்கள் நல்ல கலராக வந்துருச்சு. ஸோ நான் இன்றைக்கி கலர் சேர்க்கலை. இது கூட நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதி வரும்போது 1 கப் சீஸ் சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல காட்டினேன் இல்லையா, அந்த சீஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் சீஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூட சீஸ் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா, பசங்களுக்கு கொஞ்சம் சீஸ் நிறையா இருந்தால் பிடிக்கும் இல்லையா, அதனால சீஸ் நிறைய வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். ஏன்னா சீஸ் ரொம்ப இருந்தாலும் சில பேருக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் 1/2 கப்பு இல்லை 3/4 கப் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். பட் ஓரளவுக்கு சீஸ் இருந்தால் தான் அந்த மேக் அண்ட் சீஸுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த மேக்ரோனியை சேர்த்துடலாம். வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேக்ரோனியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம்.
பார்த்தீங்களா எப்படி க்ரீமியாக ஜூஸியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கீது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்குமே உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இன்றைக்கி உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மேக்ரோனியை வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இல்லையா, அதனால் உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேக வைக்கிறப்ப நம்ம எண்ணெய் விடக்கூடாது. நிறைய பேர் நம்ம மேக்ரோனி வேக வைக்கிறப்ப எண்ணெய் விடுவாங்க, ஸோ தட் உதிரி உதிரியாக வரும்னு. ஆனால் இந்த பாஸ்தா ரெசிபிக்கு நம்ம வந்து எண்ணெய் விடக்கூடாது. எண்ணெய் விட்டால் உதிரி உதிரியாக வந்து அந்த பாஸ்தா சாஸ் வந்து அந்த மேக்ரோனியோட பிளெண்ட் ஆகாது. ஸோ நம்ம எண்ணெய் விடாமல் தான் வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இட்டாலியன் சீசனிங் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சரி, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சில குழந்தைங்க பால் குடிக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பால், சீஸ் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பால் குடிக்கிற டேஸ்ட் தெரியாமல் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தாவை வச்சு ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம். பால் பொருட்கள் பிடிக்காதவங்கலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஜென்ரலாக குழந்தைங்க பால் குடிக்க சில குழந்தைங்கள்லாம் பால் குடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பாலை சேர்த்து இந்த மாதிரி சில குழந்தைங்க